Hi friends, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சீரிஸோட 7th வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்டையரா கவர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டக்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நார்மலா ஒரு இண்டக்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பேசிவ் எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட் தான். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு எனர்ஜியை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டா நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே இது வந்து எப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மாக சொல்லணும்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. காப்பர் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சுற்றி அதே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நம்பர் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியாக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணும். ஸோ வந்து நம்ம இது கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி எப்படி ஸ்டோர் பண்ண எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணோம். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே இல்லைன்னா வச்சுக்கோங்க இதே ஃபெரோ மேக்னெட்டிக் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலமா அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் வந்து அதாவது டேர்ன்ஸ் பண்ணி சுற்றி அதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக வந்து இண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டக்டரோட சிம்பிள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி. ஸோ இதில் வந்து என்டையராக வந்து டைப்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டரோட டைப்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கோர், அயன் கோர், ஃபெரிட் கோர், அதுக்கப்புறம் அயன் பவுடர், அதுக்கப்புறம் லேமினேட்டட் கோர், பாபின், அதுக்கப்புறம் தைராய்டு, அதுக்கப்புறம் மல்டி கோர் செராமிக், அதுக்கப்புறம் ஃப்ளேம், அதுக்கப்புறம் வந்து வேரியபிள், கப்பிள்டு, மோல்டு. ஸோ இது வந்து என்டையராக வந்து இண்டக்டரோட டைப்ஸ். ஸோ இண்டக்டரோட சிம்பிள்ஸ்லாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஏர் கோருன்றதோட சிம்பிள்ஸ் ஷேப் வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா அயன் கோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் சிம்பிள், அதுக்கப்புறம் ப்ரீசெட், அதுக்கு ஷேப்ஸ், இது எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. ஸோ வந்து ஏர் கோர், அயன் கோர், அதுமாதிரி ஃபெரிட் கோர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து எலக்ட்ரானிக் சிமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் வந்து இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கோர் இண்டக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஒயரை வந்து டர்ன்ஸ் பண்ணி முறுக்கி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கோர் இண்டக்டர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ண மாட்டாங்க. வெறும் ஒரு ஒயரை கம்பி மாதிரி சுற்றி அதை வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கோர் இண்டக்டர். அதே அயன் கோர் இண்டக்டர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ராட் இருக்கும். அயன் ராடில் அது மேலே பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணிட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் காப்பர் ஒயர் சுற்றி இருந்தாங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கோர் இண்டக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரிட் கோர் இண்டக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே எப்படி அயன் வந்து இது பண்ணியிருப்பாங்களோ அதேமாரி ஒரு ஃபெரிட்ன்ற ஒரு கோர் மெட்டீரியல் மூலயமா பண்ணிட்டு அது மேலே அந்த பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணிட்டு நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்கிட்ட நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வேறு. பார்த்தீங்கன்னா அயன் கோருங்க அயன் ராட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபெரிட் கோர்ன்றது ஃபெரிட்ன்ற ஒரு கோர் மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயன் பவுடர் இண்டக்டர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து உள்ளே சுற்றி இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராட் இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து அயன் பவுடர் அது மேலே வந்து நம்பர் ஆஃப் இது சுற்றி இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் சுற்றி இருந்தாங்கன்னா அதுதான் வந்து அயன் பவுடர் இண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது லேமினேட்டட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை உடச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது ஏசி ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் உடச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் அயன் பிளேட்ஸ் வந்து தகுடாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா வந்து நம்ம கார்ட்ஸ் மாதிரி பிரிக்க முடியும். அதே தான் இதுவும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தோம்னா அயன் ராடு, இது ராடு கிடையாது. ஸோ வந்து நம்பர் ஆஃப் மெட்டல் பிளேட்ஸில் வந்து மேலே பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணிட்டு அது மேலே டர்ன் பண்ணி அதுதான் வந்து லேமினேட்டட் கோர் இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாபின்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ பாபின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக்கில் ஸோ 2 லீடோ 4 லீடோ இருக்கும். அந்த லீடுக்குள்ளே வந்து இதை சுற்றி இருப்பாங்க. ஸோ என்டையராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. முன்னாடி பார்த்த இந்த ஏர் கோர் இண்டக்டர் மாதிரியே தான். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாஸ்டிக் இருக்காது. சிம்பிளஸ்டாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாபின் இருக்கும். பாபின்னா இந்த பிளாஸ்டிக் என்டையராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு. ஸோ தைராய்டு இதுதான் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அண்டு வோல்டேஜ்
ஸோ தைராய்டுன்றது என்டேரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்டான ஒரு மெட்டீரியல் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்பர் ஆஃப் காயில்ஸ் வந்து நமக்கு சுற்றி இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வைஸ் வந்து சுற்றி இருப்பாங்க. இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அண்டு கரண்ட் கன்வர்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் இது போய் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைராய்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலையர் செராமிக் இண்டக்டர். ஸோ இது என்டையரா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அந்த சின்ன காம்பவுண்ட்குள்ள உள்ள நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் மாதிரி லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அது மூலயமா இது பண்ணுறது இண்டக்டர். அதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டக்டர்ன்றது வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லேயராக இருக்கும். அது மல்டி லேயருக்குள்ள ஒரே லேயருக்குள்ளே திரும்ப சுற்றி நமக்கு ஒயர் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மல்டி லேயர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒயர் சுற்றுறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் அடுக்கடுக்காக ஒயர் எப்படின்னா மேலே அடுக்கிட்டு போகிறீங்க மல்டி லேயர். ஸோ ஃபிலிம் இண்டக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லேயர்லேயே திரும்ப நீங்கள் லூப் மாதிரி பண்ணிட்டு சுற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டக்டர். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் இண்டக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி தகுந்த மாதிரி நமக்கு என்டையராக வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறது பார்த்தீங்களா, ஸ்டோர் பண்ணுறது தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி தகுந்த மாதிரி மாறுது அப்படின்னா வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து அடிக்கடி நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து வேரியபிள் இண்டக்டர். அதே கப்பிள்டு இண்டக்டர்னு வச்சுங்களேன். ஸோ வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து கப்பிள்டு பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இப்போ டேர்ன் சுற்றி இருக்குங்க பார்த்தீங்கன்னா. இப்போது ஒரு ராடு எடுத்துட்டு வேணா சுற்றி காயில் வச்சு சுற்றிட்டாங்க, ஒயர் வச்சுட்டாங்க. அதே கூட இன்னொரு காயில எடுத்து சுற்றிட்டு அது ரெண்டு ஒரே மாதிரியே கப்பிள் பண்ணுறாங்க. அது ரெண்டு சேர்த்து ஒரே காம்பவுண்டாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா கப்பிள்டு இண்டக்டர். அதே மோல்டு இண்டக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபின் மாதிரியே இருக்கும். சேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோல்டு இண்டக்டர் கூட வந்து நம்ம வேரியபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரூ வச்சு திருப்புற மாதிரி இருக்கும், நம்ம வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் உள்ள மோல்டட் ஆகிருக்கும். நம்மளால வந்து அதாவது வந்து வேல்யூ நம்ம பிரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது என்டையரா. ஸோ இது அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து இண்டக்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூனிங் பண்ணதுக்கோசரம். அதை வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து அங்கே வந்து நமக்கு சிக்னல்ஸை டியூனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சென்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், அதை வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கோசரம் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டக்ஷன் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஃபில்ட்ரேஷன்ஸ். ஸோ இந்த இண்டக்டருக்கும் அதிகமாக ஃபில்ட்ரேஷன்ஸை எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வந்து டிசியை மாற்றுது பார்த்தீங்களா. அப்போ வந்து டிசி கன்வர்ஷன் வந்து சின்ன சின்ன ஏசி நாய்ஸஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சோக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் பார்த்தீங்கன்னா இண்டக்டரோட சும்மா எல்லாமே வந்து ஓவர்வியூவாக எங்கெங்கே டைப்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எஸ்எல்டிடி நம்மளோட என்டையர் சீரீஸே பார்ப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி எல்லாமே இன்டர் கனெக்டட் ஆகுன்றது நான் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அது வரையும் நம்ம கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் நாலேஜ் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.